வணக்கம். ஒரு விழிப்புணர்வு செய்தி என்னவென்றால், வணிகர்கள் பாடுதான் திண்டாட்டமாகவே இருந்துள்ளது. எத்தனையோ சலுகைகள், திட்டங்களை அறிவித்தாலும், காலையில் அவங்க எழுந்திருச்சு கடையை திறக்கும்போது தூத்து தொளித்து, மஞ்சள் தண்ணி தொளிச்சு, பத்தி காமிச்சு, அந்த எல்லாருமே சில பேர் போனி ஆயிட்டான்னு கேட்பாங்க. ஆனால் போனி ஆகிறதோ இல்லையோ, முதல்ல சிட்டக்காரன் தான் நிற்கிறான். சிட்டக்காரன் மத்லப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டிக்கு பணம். அப்படி அவங்க தான் முதல் போனியாகவே ஒரு சில கடைகளை மட்டும்தான் சொல்கிறேன். அதனால் நான் இந்தியா முழுவதும் சொன்னாலும் அதில் ஒரு சில கடைக்காரர்கள் இப்படி சிட்ட வட்டிக்கு எடுப்பதினால் அதை வச்சு தான் அவங்க ஓட்டுறாங்க. அதை நம்ம குறைன்னு சொல்ல முடியலை. ஏன்னா அதை நம்பி தான் இருக்கிறேங்கிற மாதிரி இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். அதனாலேயே இவங்களுக்கு காலையில் குடும்பத்துக்காண்டி கடையை திறக்கணுமோ இல்லையோ, யாருக்காண்டி உழைக்கணுமோ இல்லையோ, ஆனால் இவங்க வட்டி கெட்டதுக்காண்டி கண்டிப்பாக கடையை திறந்து தான் ஆகணும், வட்டி கெட்டி தான் ஆக வேண்டும். யாருக்காண்டியும் லீவு போட முடியாது. ஆக எவ்வளவோ வேர்வை சிந்தி உழைத்தும் அந்த பணங்கள் எல்லாமே வட்டிக்குத்தான் போய் முடிகிறதே தவிர வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, நகை நட்டு வாங்க முடியாது. ஒரு சில பேர் நல்லா இருக்கிறாங்க, அது நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது வேறு. இது பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள். அவங்களால கடை நடத்த முடியலன்னு நான் சொல்ல வரலை. அவங்களோட நிலைமை இதுதான். இப்படி தான் அன்றாடம் எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது ஆட்சி சொல்கிறத விட இந்த நடைமுறையில் எந்த கட்சிக்கு நாம் சிபாரிசு செய்ய போவதில்லை ஒரு பக்கம். ஆகவே அதைத்தான் நான் சொல்லுகிறேன், எந்த ஆட்சி முறை வந்தாலும் இவர்களுடைய மாறுதல் எப்பொழுது மாறும். எத்தனையோ சலுகைகளை நீங்கள் அறிவித்தாலும் இந்த போனிங்கிற இது மாறுமா? சிந்தித்து பாருங்கள். ஆகவே அவர்களுடைய நிலைமை எப்பொழுதும் மாறும். இந்த கேள்வி எழுந்த வண்ணமாகவே விழுகிறது. காலையில் எழுந்த உடனேயே சூரிய பகவானை விழிக்க வேண்டும். கைகளில் முன்னாடி முழிக்க வேண்டும். சாமி படத்திற்கு முன்னாடி முழிக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மீறி அதற்கு முன்னக்கூட்டியே எழுந்திருச்ச உடனேயே கடன் தான் கண்ணுக்கு நிற்கிது. இந்த நிலைமை தான் எப்போ மாறும்? இதற்கு யாராவது தீர்வு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் தான் அதை மாற்றி அமைச்சுக்கிடணும். இருக்கிற வருவாயில் எதை அமைக்கணுமோ அதை அமைச்சுக்கிடணும். இன்றைக்கி 100 ரூபா கிடைக்குன்னா அந்த 100 ரூபாயை வச்சு ஓட்டணும். அவ்வளவுதான். இதில் நாம் எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு வட்டிக்கு போட்டு மாற்றி அதில் என்ன கிடைச்சிட போகுது? ஒன்றும் கிடைக்காது. ஒரு ஐஸ் பேட்டிக்காரனை கணக்கில் எடுத்துக்கிட்டால், ஐஸ் விற்கிறவனை அவன் காலையில் ஒரு 500 ரூபாய்க்கு ஐஸை ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு லோடு எடுத்துகிட்டு போகிறான் சைக்கிளில். ஆனால் போகும்போது லாஸ்ட்டில் அவனுக்கு கிடைக்கிறது ஒரு 150 ரூபா சம்பளம் நிற்கும் இல்லையா? அந்த 150 ரூபா 200 சம்பளம் நிற்கும் போது நிறைய இது உருகி அதுலேயும் வேஸ்டேஜ் ஆகிடுது. அதுலேயும் ஒரு 50 ரூபா கட் ஆகிரும். 150 ரூபா தான் மிஞ்சும் கடைசியாக. ஆனால் அவருக்கும் குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா 7 பெண் குழந்தைகள். இது நடந்த சம்பவம். அப்போ 7 பெண் குழந்தைகள் சொல்லும்போது எப்படி இருக்குது வலிக்கு? அதாவது ஆம்பளை பிள்ளை கிடச்சிருன்ட்டு எல்லாமே 7 பெண் குழந்தை. கடைசி தெய்வத்துக்கிட்ட போகிறான். எனக்கு ஏன் இப்படி என்னையா சோதிக்கிற? இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பணக்காரங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்களாம் சோதிக்காமல் என்ன மட்டும் ஏமா சோதிக்கிற அப்படின்னு சொல்லி கடலுக்கிட்ட போகிறாங்க. கடவுள் சரின்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வந்தால் பஸ்ஸு ஏறிடுறான். பஸ்ஸு ஏறும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரே கூட்டம். எல்லோரும் துண்டை போட்டு பிடிக்கிறாங்க, வேட்டியை போட்டு பிடிப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. இவன் வண்டிக்குள்ளே ஏறி சீட்டில் உட்காரலான்னு போனால் சன்னலோடி ஒரு குழந்தைய தூக்கி போடுதாங்க. அந்த குழந்தைய எடுத்து பார்த்தா அது பொட்டை. அந்த பொட்டை பார்த்து ஏற்கனவே நமக்கு 7 பொட்டை எம்மா அப்படின்ட்டு உட்காந்துட்டான். அதில் ஏம்மா யார் குழந்தை வாங்கிட்டு தான் அப்படின்றாங்க. அந்த அம்மா கடைசி வண்டிக்குள்ளேயே ஏறவே முடியாமல் வண்டி எடுத்துட்டு இவன் யார் குழந்தை அப்படிங்கிறான். கண்டக்டர் ஓடி
வண்டி விட்டு இறங்கியா, யார் குழந்தைய போய் கொடுத்துட்டு வாயா போய் அப்படிங்காது. ஐயா சாமி இந்த மாதிரியா அப்படின்றான். அப்படியே அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசில ஊதி இறக்கி விட்டு அவன் மறுபடியும் அந்த சாமிக்கிட்டே போகிறான். சாமிக்கிட்டே வச்சிருந்தான் குழந்தைய. ஏற்கனவே என்னை சோதிக்கிற, இந்த குழந்தைய அடிவாரத்தில் வச்சுட்டு போகிற, நீயே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தான் போகிறான். அங்கே ஒரு 4 நாய், தெரு நாய்க்கள் ஓடி வந்து அதை கடிக்க ஆரம்பிக்குது. உடனே திருப்பி ஓடி வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் பொண்டாட்டி போய் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கதவை தட்டுதான். என்னங்க குழந்தையோட வரீங்க, இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி பரவாயில்லைங்க, நீங்கள் 7 குழந்தையோட 8வது குழந்தை நான் வளர்த்துட்டு போகிறேன். என்னையோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன். நீ 1 கிலோ வாங்கி கொடுக்குற அரிசி, டெய்லி 1 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறல, அந்த அரிசியில் அந்த 7 பேருக்கு எனக்கு உனக்கு வச்சுட்டு இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் கொஞ்சோண்டு, அதில் என்னங்க கெட்டு போயிடுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையோட விரிவாக்கம் என்ன? எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் அவர்களுக்கு இல்லாத மனநிலை இந்த சாதாரண ஐஸ் வைக்கிற தொழிலாளிக்கு இருக்கும் மனநிலை யாருக்கும் வராது. ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. ஆக வறுமை என்பது சில காலம்தான். அந்த வறுமையை நாம் கடைசி வரைக்கும் கொண்டு போவதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.